கோவை மாவட்டம் சூலூர் அடுத்த பள்ளப்பாளையத்தில் வசித்த தம்பதிக்கு 10 வயது மகளும் 5 வயது மகனும் இருந்தனர். இவர்கள் 1 மாதத்துக்கு முன் போத்தனூரிலிருந்து மாறி பள்ளப்பாளையத்தில் வாடகை வீட்டில் குடியேறினர். மே 21ஆம் தேதி மாலை வீட்டின் முன் விளையாடிக் கொண்டிருந்த சிறுமி திடீரென மாயமானார். அதிர்ச்சியடைந்த பெற்றோர் சூலூர் போலீசாரிடம் புகார் அளித்தனர். சிறுமியை பைக்கில் கடத்தி சென்ற நபரை 22ஆம் தேதி காலை போலீசார் அடையாளம் கண்டனர். அந்த நபர் சிறுமி குடியிருக்கும் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் குடியிருக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் வாழவாடியைச் சேர்ந்த கார்த்தி என்பது தெரிந்தது. கண்ணம்பாளையம் பகுதியில் உள்ள பழைய குடியிருப்பில் பதுங்கியிருந்த கார்த்தியை போலீசார் சுற்றி வளைத்தனர். அப்போது போலீசாரிடமிருந்து தப்ப முயன்ற கார்த்தி அருகிலிருந்த மதில் சுவர் மீது ஏறி குதித்த போது வலது கை மற்றும் வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டது. அவனை பிடித்து விசாரித்த போது சிறுமியை கடத்தி சென்று பாலியல் கொடுமைக்கு ஆளாக்கி கொடூரமாக கொலை செய்ததை அவன் ஒப்புக்கொண்டான். பாரதிபுரத்தைச் சேர்ந்த மோகன் என்பவனுடன் சேர்ந்து இக்கொடூர செயலில் ஈடுபட்டதும் தெரிந்தது. கார்த்தியை கைது செய்த போலீசார் கோவை அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். தலைமறைவாக இருந்த மோகனையும் போலீசார் கைது செய்தனர். சிறுமி உடல் சேலம் மாவட்டம் உக்கமருத்தி காட்டில் உள்ள அவரது சொந்த வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்புடன் ஆம்புலன்ஸில் கொண்டு செல்லப்பட்டது. சிறுமியின் உடலை பார்த்து உறவினர்கள் கதறி எழுதனர். தொடர்ந்து உடலுக்கு மஞ்சள் நீர் தெளித்து இறுதிச் சடங்கு செய்தனர். அங்கு 10 நிமிடம் வைக்கப்பட்ட சிறுமியின் உடல் மீண்டும் ஆம்புலன்ஸில் ஏற்றி அருகில் உள்ள பொதுப்பணித்துறை நிலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு உறவினர்கள் இறுதி அஞ்சலி செலுத்திய பிறகு சிறுமியின் உடல் எரியூட்டப்பட்டது.